அதோட இன்றைய தினம் பார்த்தீங்களா, அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது தேர்தல் நேரத்தில் அம்மா கொடுத்தாங்க வாக்குறுதி. 2016ஆம் ஆண்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தள்ளுபடி செய்தார்கள். அதே நேரத்தில் அம்மாவுடைய அரசு, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றம், கஜா புயல் டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் பயிரிட்டுகள் எல்லாம் சேதம், விவசாயிகள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு கொரோனா, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருட்களை முறையாக விற்பனை செய்ய முடியல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்தில் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. அதை ஏற்று 12,100 கோடி கடன் தள்ளுபடி செஞ்ச விவசாயி தள்ளுபடி செய்யப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் வாயில சொல்லல, உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அந்த விவசாயிகளுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கும் ஸ்டாலின் அவர்களே. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் விவசாயிகளுடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக சேமித்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. பருவ காலத்தில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து நம்முடைய கோடை காலத்திலே நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொதுப்பணித்துறையின் கீழ் 14,000 ஏரி இருக்குது. பொதுப்பணித்துறையின் கீழ் 14,000 ஏரிகள் இருக்கின்றன. 14,000 ஏரியில் சுமார் 8,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. அதற்காக சுமார் 1,240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக சுமார் 26,000 ஏரிகள் இருக்கின்றன. அந்த 26,000 ஏரிகளும் தூர்வாரப்பட்டது. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீர்நிலைகள் உயர்ந்து மக்களுக்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.